நான் அமெரிக்கா போனேன், போர்ட்லேண்ட்லாம் போனேன். ரொம்ப பயங்கர குளிர் அன்பா இருந்தது. அங்கேயே அந்த பார்த்துட்டு இங்க வந்தா இந்த கோயம்புத்தூர் குளிருக்கு சில பேர் தலையில கட்டிக்கிறான், கழுத்துல கட்டிக்கிறான், உள்ள கட்டிக்கிறான், பெரிய ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கிறான். இது ஜுஜிபி. அங்க ஐஸ்ல பனிமலையிலேயே விளையாடுற. இங்க நாம பிள்ளைய முதல்ல குளிர் வர போகுது, மழை வர போகுது, பனி வர போகுது, எல்லாம் வானிலை அறிக்கை சொல்ற ரமணன் நாம தான் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறத வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு. வருத்தம். லெட் தம் ஃபேஸ். ஆபத்திலேயே இரு. நான் சொல்ற வார்த்தை வெறும் வார்த்தை இல்லைங்க. பிள்ளைங்க வளரும் போதே அந்த தைரியம் இருக்கணும். ஆபத்திலேயே, இது ஒரு மந்திர சொல். ஆபத்திலேயே அது எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எப்படி பொத்தி பொத்தி வைக்கிறது, எப்படி கவனிக்கிறது. சாரி, அது முன்னுக்கு வர முடியாதபடி போயிடும். ஒண்ணு, நான் ஒரு கட்டுரையில எழுதியிருந்தேன், இந்த உலகத்திலேயே கம்ஃபர்டான இடம் எது தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே கம்ஃபர்டான இடம் எது தெரியுமா? அம்மாவோட கர்ப்பப்பை. they are very comfortable. ஆனா அதையும் வடிவேல ஒரு ஜோக்ல கேலி பண்ணுவார், என்னால மறக்க முடியாது. மனுஷன் சார், உண்மையில வடிவேலுவினுடைய தோல்வி நகைச்சுவையின் தோல்வி சார். நமக்கு சின்ன சின்ன பாலிடிக்ஸால சில பேரை இழந்துரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனுடைய ஜோக்ல எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்து பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னா அது மாதிரியான ஒரு சிறந்த கலைஞர் நடிகர் வடிவேல். எனக்கும் அவருக்கு எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. நான் ராத்திரி பொழுது போகணும்னா கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு மகிழ்ச்சியா போய் தூங்க போகணும் அப்படின்னு வடிவேலு காமெடி பார்க்கும். நமக்கு விவேக்கு சந்தானம்லாம் கூட கொஞ்சம் பொடி வச்சு குத்தல் வச்சு சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா அப்படியே பேசிக்கலா மனசு விட்டு சிரிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வடிவேல். எல்லா ஏஜ் சிரிக்கலாம், எல்லா லெவல் படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியும்னா அது வடிவேலுடைய காமெடி தனி. பட் நமக்கு பாலிடிக்ஸ்னால பாருங்க எவ்வளவு பேருடைய கலைத்திறமை வீணா போகுது. ஏதோ ஒரு வகையில அவருக்கு யாரோ பிடிக்காம போனா அவர் ஒரேடியா ஒழிச்சர், ஃபீல்ட விட்டே ஒழிச்சர். இதுதான் எனக்கு வருத்தம்னு. நீ எந்த மனுஷனையுமே சார் அவனுடைய கலையா மதி. அவன் எந்த கட்சி, அவன் யாருக்கு வேண்டியவன், யாருக்கு வேண்டாதவன், அவன் என்ன ஜாதி, என்ன ஆளு, யாருக்கு வேண்டியவன், இப்படி பாக்குறது நம்ம மக்கள் என்னைக்கு விட போறாங்கன்னு எனக்கு தெரியல. திறமைக்கா மட்டுமே மதிங்க. இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்துல வளர முடியும். அதுல ஒரு இடத்த சொல்லியிருப்பேன். அவங்க அம்மா சொல்ல, உன்னை 10 மாசம் நான் வயிற்றுல சமந்து பெத்தேன். உனக்கு என்ன, நீ சொல்லிட்ட, நான் குத்த வச்சு உட்காரத்துக்கு நான் மட்டும் பாடு எனக்கு தெரியும். நீ கண்டதையும் திம்ப, அதெல்லாம் என்னால அந்த பஞ்சு மறக்கவே முடியாது. 10 மாசம் சுமந்து பெத்தேன்ற பெரிய டயலாக்க ஒண்ணும் இல்லாத விட்டு உருட்டிடுவான் மனுஷன். உள்ளுக்குள்ள லைட்டும் இல்ல, காத்தும் இல்ல, நான் பட்ட பாட்டு எனக்கு தானே தெரியும். அது ஒரு அழகுதான். அது வேற. ஜோக்ஸ் தள்ளி வச்சிருங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நிஜமாவே கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுமா? அம்மாவுடைய கர்ப்பப்பை. ஏன்னா நமக்கு எந்த ஸ்ட்ரெயினுமே இல்லை, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. வேணா வேலைக்கு சாப்பாடு வரும், அம்மா சாப்பிட்டு நமக்கு வந்துருமே, நம்ம ஒண்ணுமே முயற்சி பண்ண வேண்டாம். சார், இந்த பக்கமும் அந்த கர்ப்பப்பை அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குமா, இந்த பக்கமும் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குமா, எப்பவுமே ஒரு தண்ணியில அப்படியே மிதந்துகிட்டு ஜாலியா இருக்கலாமா. எப்படி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கர்ப்பப்பையில. ஆனாடா உண்மையிலேயே அதை விட்டு வெளியே வரும்போது குழந்தைக்கு ஒரு பெரிய பயம், த்ரில், அதான் அழுவுது. ரைட்டு. உலகத்திலேயே கம்ஃபர்டான இடம் அம்மாவோட கர்ப்பப்பைன்னு நீ பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் அங்கேயே இருக்க முடியுமா ராஜா? உன் வாழ்க்கை எப்ப ஆரம்பமாகுது, அதை விட்டு நீ எப்ப வெளியில வரியோ அப்பதான் உனக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அது மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க எப்ப வெளியில வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு நிஜமான வாழ்க்கை என்பதே ஆரம்பமாகும். பாதுகாப்பா இருக்கணும், சேஃபா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் தேவையில்லை. விவேகானந்தர் சொல்றார் சார் ஒரு வார்த்தை, நீங்கள் அப்படி பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் பெரியது அல்ல, அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறார். அதான் துறவுக்கு இலக்கணம். சில பேர் ஓவர் காஷியஸா இருப்பாங்க, பயங்கர பாதுகாப்பா இருப்பாங்க. லைஃப்ல எல்லாத்த பத்தி ரொம்ப ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இந்த ஓஷோ கிண்டல் அடிக்கிறாரு. ஒரு அரசர் ஒரு வீடு கட்டினாராம். சேஃப்டி முக்கியம் அப்படின்னு வீடு கட்டினாராம். பாருங்களேன், ஒரு அரண்மனைனா 4 பக்கம் வாசல் இருக்கணும்ல. அப்ப எவனாவது உள்ள வந்துருவான், சண்டை கண்ட வந்துரும், திருட்டுத்தனமா நுழைஞ்சிருவான்னு பாருங்க. 3 பக்கம் சீல் பண்ணிட்டாராம்.
ஒரே ஒரு கதவு, அது வழியா உள்ள வரலாம். இதுக்கு பாக்குறதுக்கு ஒரு ராஜா வந்தாராம், ஒரு மகாராஜா வந்தாராம். அது இப்படி பார்த்துட்டு அந்த மகாராஜா சொன்னாராம், இவ்வளவு பாதுகாப்பான ஒரு கோட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எங்கேயுமே என்ட்ரி இல்ல, ஒரே என்ட்ரி, அந்த பிரமாதமான செக்யூரிட்டி போட்டு காப்பாத்துறீங்க. அடாடா, நான் இப்ப ஊருக்கு போன உடனேயே இதே மாதிரி ஒரு கோட்டை நான் எனக்கு கட்டுவேன். இந்த பையனோட தாத்தா கூட வந்திருக்கிறார், இந்த மகாராஜாவுடைய தாத்தா. அவர் சொன்னாரா, அந்த ஒரு வாசலும் எதுக்கு, அதையும் அடைச்சிறேன், இந்த ஒரு வாசல் அதையும் அடைச்சுறேன், அதையும் அடைச்சுட்டா அதுக்கு சமாதின்னு பேர். அதுக்கு தான் சொன்ன சொல்லிட்டு அவருடைய வார்த்தை பாருங்க, உலகத்திலேயே மனுஷன் ரொம்ப அதிக சேஃபா இருக்கிற இடம் சமாதி தான். இப்ப அதுல இருந்து கிளப்பின்னு போறான், அதான் பெரிய கொடுமை. ஏதோ அடுத்துக்கிறானோ அதுக்கு அதுல இருந்து கிளப்பிட்டு போடலாம். அப்ப அப்படி கிடையாது, சமாதிக்குள்ள போயிட்டா பெரிய பிரச்சனையில இருந்து எல்லாம் வெளியே வந்துடலாம். இப்போ எவ்வளவோ சேஃபான இடம்னு கருவறையிலயோ கல்லறையிலயோ போய் உட்காந்துக்க முடியுமா? கருவறையிலையும் வாழ்க்கை இல்லை, கல்லறையிலையும் வாழ்க்கை இல்லை, கருவறைக்கும் கல்லறைக்கும் நடுவுல தான் வாழ்க்கை இருக்கு. எனவே ஆபத்தில்லாத இடத்தில் வாழ்க்கையின் அம்சங்கள் இல்லை, ஆபத்து உள்ள இடத்தில் தான் வாழ்க்கையின் சுவடுகள் இருக்கின்றன. அப்ப ஆபத்திலேயே இருக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இளைஞர்கள் தைரியசாலியா இருக்கணும், வீரம் உள்ளவங்களா இருக்கணும். நீங்க முகல் ஹிஸ்டரி படிங்க, ஒரு அருமையான காட்சி. ஷாஜகான் கோட்டை மேல உட்கார்ந்துருக்காரு, ஒரு அருமையான இடத்துல ஷாஜகான் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு கீழே உப்பரிகையில அவருடைய 3 பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு யானை போர் நடக்குது. இந்த போர் நடக்கும் போது சூரத் சுந்தர் அந்த யானையோட பேரு, அதுங்க ரெண்டும் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணது, அந்த 2 யானையும். அது கொஞ்சம் முரண்பாடா அப்படி போன உடனே ஒரு பையன், இவரோட ஷாஜகானுடைய ஒரு பையன் குதிச்சுட்டான் கீழே. அதுங்க தாக்கிறதுக்கு வருது, ஒரு யானை தாக்கிறதுக்கு வருது. ஷாஜகான் மேலேந்து பார்த்து கவலைப்படுற, ஐயோ நம்ம பிள்ளை இறங்கிட்டானே அப்படி ஓடி வர, தன்னுடைய பிள்ளைய காப்பாற்றணும், படை வீரர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறார். பட் அதுக்குள்ள அந்த யானைய அவனை தூக்கி அடிக்குது. ஆபத்தில் தப்பிச்சிட்டார், யானையை கட்டிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்கிறார். ஷாஜகான் இந்த போர் நடத்தினவன் அவுரங்கசீப், அந்த சண்டை போட்டவன் அவுரங்கசீப். அவனை பார்த்து கேட்கிறார், நீ எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணிட்ட, ஏதாவது தப்பா நடந்திருந்தா ஜனங்க எவ்வளவு சிரிச்சிருப்பாங்க தெரியுமா, நீ முட்டாள் மாதிரி நடந்துட்டியே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு மகனை கேட்கிறார். அவுரங்கசீப் ரிப்ளை, அந்த யானையை பார்த்து ஓடி போன என் சகோதரர்கள் தான் கோழைகள், அந்த யானையை எதிர்த்து நின்ற நான் தான் சரியான வீரன், என்னை பாராட்ட உனக்கு தெரியவில்லை, அவர்கள் ஓடி போனதை போல் நான் ஓடி போகவில்லை என்று நீ என்னை குறை சொல்லுகிறாய். ஒரு அரசன் ஆபத்துக்களை பார்த்து ஓடி போவதாக இருந்தால் அவன் அரசனாக நீடிக்க முடியுமா? ஆபத்துக்களை எதிர்கொள்றவன் தானே ஒரு அரசனா இருக்க முடியும். ஆபத்து பார்த்து ஓடி போறவன் என்னைக்குமே ஒரு பெரிய தலைவனா இருக்க முடியுமா? அப்புறம் அவங்க அப்பா சமாதானம், சரி இறைவன் அருள் எல்லாம் நல்லது நடந்து போச்சு, உனக்கு பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறேன், உன் எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறேன், தானமா கொடுக்குறேன், எல்லாம் பண்ணி மாத்திர அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வார்த்தை சொல்றான், ஓடி போனவர்கள் கோழைகள், அவர்கள் தான் தந்தையே உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்களே ஒழிய எதிரில் நின்ற நான் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனா அந்த மாதிரி இடங்களை நாம படிச்சு பார்த்தான்னு தெரியும் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு அப்படி. இன்னொன்னு, நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கிக்கானி ஸ்கூலுக்கு வந்தேன். இன்னொரு 10 நிமிஷம் நான் கிக்கானி ஸ்கூல் வந்திருந்தேன். அப்ப நான் ஒரு கருத்து சொன்னேன். துறவு நாம இன்னைக்கு ரொம்ப பெருமையா சொல்றோம், துறவு ரொம்ப பெரிய விஷயம்னு. உண்மையில துறவு பெரிய விஷயம். உண்மையான துறவு நோக்கி போறவங்க நம்ம குறை சொல்ல முடியாது, பெரிய விஷயம். ஆனா துறவு என்ற பெயர்ல பாதுகாப்பா ஒளிஞ்சுக்கிறவங்களை போய் நாம எப்படி துறவிகள்னு பெருமைப்படுத்த முடியும்? நான் அங்க ஒரு விவாதத்தை முன் வச்சேன். நீ துறவியா போறியா, போ, தெருவில் இறங்கி போ, பட்டணத்தார் போன மாதிரி போ, நடுத்தோல போய் பிச்சை, காட்டு மேட்ல போய் படுத்துக்கோ, நீ எங்கேயோ போய் கடவுளை கண்டுபிடி, உன்னை யாரும் வேண்டாம்னு சொல்லல.
ஆனா துறவியா போறேன்னு ஒரு சாமியார் ஆசிரமத்துல போய் நீ உட்கார்ந்துக்கிறேன்னா உனக்கு உணவு உத்தரவாதம், உடை உத்தரவாதம், உறையுள் உத்தரவாதம். உணவு, உடை, உறையுள் என்ற உத்தரவாதத்தை தேடுகிறவன் இல்லறத்தான் மட்டுமே. நீ துறவியாக இருக்கவே முடியாது. நீ எப்படி துறவி? அப்புறம் எனக்கு செக்யூரிட்டி வேணும், நான் செக்யூரிட்டி இருந்தா தான் அங்க போய் உட்காருவேன் அப்படின்னா உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறவன் எப்படி ஒரு துறவியாக இருக்க முடியும்? சார் விவேகானந்தர் முதல்ல போராடு சார், படிவிராஜகரா ராமகிருஷ்ணர் பின்னாடி போராடு சார். சப்பாத்தி கிடையாது சார். ஒரு தடவை எழுதுறாரு, நான் அப்படியே கீழே மயக்கத்துல விழுந்துட்டேன், பிச்சை இல்ல, எனக்கு 7 நாளா சாப்பாடே இல்ல, நான் மயங்கி விழுந்தேன். நல்ல வேளை ஒரு மழை பெஞ்சது, மழை பெஞ்சதால எனக்கு சுயநினைவு கிடைச்சது. துறவுன்னு அப்படி போனோம், தெருவில் இறங்கி போ, வேலைக்கு மணி அடிச்சா சோறு. அப்புறம் நீ என்ன துறவி? மொத்த மணி அடிப்பான், உனக்கு சோறு பொங்கி போடுவான், நீ பெரிய துறவியா? பேடித்தனம், பேடித்தனம், மிகப்பெரிய பேடித்தனம். அப்ப நம்ம எல்லா வார்த்தையும் கொச்சப்படுத்துறோம், உண்மையான நிஜத்தை நோக்கி போகல. எந்த உத்தரவாதம் வேணாம் அப்படின்னு தெருவில் இறங்கி போறதா உண்மையான ஒரு துறவாக இருக்க முடியும். இந்த அக்ஷர்தம் கோயில் கட்டினார் இல்லையா சுவாமிநாராயண், இன்னைக்கு எல்லா பக்கமும் அவர் கும்பிடப்படுறார். அவருடைய லைஃப்ல ஒண்ணு சொல்றான் பாருங்க, இது சரியா தப்பாலாம் நான் விவாதிக்க விரும்பல. 2 கையை கட்ட சொல்லிட்டாரு, 2 காலை கட்ட சொல்லிட்டார், கங்கையில் தூக்கி போடுங்க என்ன அப்படின்னா. ஏன்? என் முயற்சி இல்லாமல் கடவுள் என்னை காப்பாற்றுவாரா இல்லையா நான் இன்னைக்கு முடிவு பண்ணுங்கிறது. அவரை காப்பாத்துச்சு இயற்கை, அவரை கொண்டு வந்து கடவுரமா தள்ளிச்சு. தள்ளுன இடத்துல அந்த ஆசிரமம் வச்சிருக்க ஒரு சாமியார் சொல்றாரு, இங்க இருக்காத, ராத்திரி சிங்கம்லாம் வரும், நீ உள்ள வந்து படுத்துக்கோ அப்படின்னார். அவர் சொன்னாரு, அந்த சிங்கத்துக்கிட்டே இருந்து நான் தப்பிக்கிறேன்னா பாப்பமே. இப்போ ஒரு எல்லையில ஞானத்தை நோக்கி போறவங்க எந்த உத்தரவாதத்தை எதிர்பார்க்காம பரமாத்மாவோட எனக்கு தொடர்பு இருக்கான்னு பேசுறது உண்மையான துறவு. மணி அடிச்சா சோறு தின்னுகிட்டு, யாரோ துணி வாங்கி கொடுத்தா துணியை போட்டுக்கிட்டு, உன்னை எம்டெக் பிடெக் படிக்க வச்ச அப்பா ஆத்தா அத்தனை பேருக்கும் ஒரு நன்மையும் செய்யாம எவனுக்கோ கொண்டு போய் நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது துறவு நான் பேராது. துறவு இல்ல, துறவு தவறாக போதிக்கப்படுகிறது. யோசிக்கணும், நம்ம செய்யறது தவறு அப்படிங்கிறது புரியணும். உத்தரவாதமற்ற வாழ்க்கை தான் உண்மையான துறவாக இருக்க முடியும். இந்த இந்திய விடுதலை வரலாறு நான் படிச்சிட்டு இருந்தேன். ஒரு முஸ்லிம் பேர், அருமையான பேர், அஸ்ஃபல்லா கான் அப்படின்ற பேர், நல்ல கவிஞர். அவர் பைசாபாத் ஜெயில அடைச்சிருக்காங்க. அந்த பைசாபாத் ஜெயில இருந்து அவனை தூக்குல போட போறாங்க. அவன் ஒரு வரி எழுதி வச்சுட்டு செத்தான். என்ன எழுதினான் தெரியுங்களா? ஆங்கிலேயர்கள் ஆட்சியால் இந்தியா நரகமாகிவிட்டது, ஆங்கிலேயர்கள் ஆட்சியால் இந்தியா நரகமாகிவிட்டது, நான் பைசாபாத் சிறையிலிருந்து சொர்க்கத்துக்கு நடந்து போகிறேன். எது தூக்கு தண்டனை கொடுக்கறத? பைசாபாத் சிறையிலிருந்து சொர்க்கத்துக்கு நடந்து போகிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கறத கூட எவ்வளவு பெரிய தியாகத்தோடு செய்தவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்முடைய இளைய தலைமுறைக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்ப நான் சொல்றத யோசிக்கணும். நான் காலேஜஸ்ல பேசுறேன், பெண்கள் கல்லூரியிலையும் பேசுறேன். நான் ஒரு 2-3 பேர் சொன்னா பெண்கள் கல்லூரியில பெருசா கை தட்டுவாங்க. அஜித், விஜய், ஒரு 3-4 பேர் இருக்கு. அந்த பேர் சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடல் அலை மாதிரி அந்த பெண்கள் கல்லூரியில அப்படி கை தட்டி, அந்த கை தட்டல அப்படி வந்து திரும்பி நிற்கும். கை தட்டினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? உங்கள் வாலிப சேட்டை. இது ஹார்மோன்களின் ரசாயனம். இது ஹார்மோன்களின் ரசாயனம். உனக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆணின் பெயருக்கு நீ கைதட்டுகிறாய் என்று சொன்னால் அதை விட துன்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. என்ன கொடுமை! என்ன செஞ்சு கிழிச்சுட்டான் உனக்கு? அந்த கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் பொம்பளை பிள்ளைங்க கை தட்டணும் ஒருத்தன் பேர் சொன்ன உடனே? என்ன நியாயம் இருக்காது? கொஞ்சம் அப்படியே இருங்க.
ராணுவ வீரர்கள் பற்றியே விகடன் பிரசுரத்துல ஒரு புஸ்தகம் வந்தது. ஸ்ரீகாந்த் எழுதியிருந்த, எத்தனை பேர் படிச்ச மறத்தல் தகுமோ அந்த புஸ்தகத்தோட பேர் சார். அவங்கள ரியல் ஹீரோ சார், ரியல் ஹீரோ சார். மறத்தல் தகுமோன்னு ஒரு புஸ்தகம். நீங்க ஒரு சம்பவம் அதுல படிச்சு பார்த்தா அப்படியே நமக்கு கண்ட ரத்தம் வரும். நம்ம இந்திய வீரன் பாகிஸ்தான் எல்லையில போர் நடக்கிற போது அந்த ராணுவ டேங்க இயக்கிறான். அந்த பக்கம் பாகிஸ்தான் தளபதி அவன் பாகிஸ்தான் மேஜர் அவன் அந்த டேங்கை இயக்கிறான். இந்த பையன் செத்து போயிட்டான். எனக்கு 29 வயசு. இந்திய வீரன் செத்து போயிட்டான். இந்த வீரன் அருண் கேத்ரிபால், அவனுடைய பேர் அருண் கேத்ரிபால், அந்த பையனுடைய பேர். இந்த பையன் இறந்து போயிட்டான். பாகிஸ்தான்ல இருந்து வந்தான் பாருங்க மேஜர், அவன் பேர் யாருன்னா முகமது காவ்ஜான் நாசர். முகமது காவ்ஜான் நாசர் அவனுடைய பேர். ஒரே நேரத்தில் அப்படி பொத்தான அமுக்குறாங்க. இந்த பையன் வந்து ஒரு செகண்ட் பிந்திருச்சு, அவன் சுட்டுட்டான். இந்த பையன் செத்து போயிட்டான். இது பெருசு இல்ல சார். அந்த முகமது காவ்ஜான் நாசர் என்ற பாகிஸ்தான் மேஜர் இந்திய ராணுவத்தோட தொடர்பு கொண்டு அந்த பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும்னு கேட்டான். எதுக்காக? நான் ஒரு கடிதம் அனுப்புறேன், அந்த பையனோட அப்பாட்ட சேர்த்துறேன். அந்த அப்பாக்கு எழுதுறான், நாங்கள் இருவரும் போர் முனையில் எதிரெதிராக சந்தித்தோம். எங்களை தவிர மற்ற எல்லோரும் மாண்டு போய் விட்டார்கள். வாழ்வா சாவா என்கிற இறுதிக்கட்ட போராட்டம் எனக்கும் உங்கள் மகனுக்கும் நடந்தது. நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பொத்தானை அழுத்தினோம். நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பொத்தானை அழுத்தினோம். இப்பக்கையையும் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் கொடுத்தது. ஆனால் விதி எனக்கு வெற்று வாழ்க்கையையும் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் கொடுத்தது. இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற தகப்பனை நான் கையெடுத்து வணங்க விரும்புகிறேன். உனக்கு என்னுடைய வணக்கங்கள். முகமது காவ்ஜான் நாசர் பாகிஸ்தானுடைய ஒரு மேஜர், இந்திய அப்பாவுக்கு லெட்டர் போட. அப்பா பேர் கேத்ரிபால், இவன் பேர் அருண் கேத்ரிபால். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை லேடிஸ் காலேஜ்ல போய் நான் அருண் கேத்ரிபால் பேர் சொன்னா தெரியும்? இந்த நாட்டுக்கு நிஜமா செத்தான் சார் அவன். எனக்கு வருத்தம் தெரியுமா? ரியல் ஹீரோஸ விட்டுட்டீங்களே, ஆனா போலியான ஹீரோஸ கொண்டாடுறீங்களே. நிஜமான ஹீரோஸ விட்டுட்டமே. நிஜம் அதை பத்தி கவலைப்படலையே. எவ்வளவு கொடுமை இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ வீரர்களை மதிக்கவில்லை. சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ ஹீரோக்களை மதிக்கவில்லை. சிவப்பு பவுடர் பூசிய போலி ஹீரோக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. எப்படி இந்த நாடு முன்னேற முடியும்? ஒரு எல்லை கிடையாதா? அவங்க பொழுதுபோக்குக்கு தேவை சார். எங்க வீட்டுல கழிவறை இருக்கு, எங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கு, எங்க வீட்டுல சமையல் அறை இருக்கு. அது மாதிரி இந்த சமூகத்துல பொழுதுபோக்கு தருவதற்கு நடிகர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள சர்வஜீவ அறிவாளிகளா? அவங்களுக்கு ஒரு எல்லை கிடையாதா? எல்லா விஷயமும் அவங்க தான் சொல்லணுமா? ஊசி போட்டுக்கோனாலும் அவங்க தான் சொல்லணும், புஸ்தகம் படினாலும் அவங்க தான் சொல்லணும், தேசத்துக்கு விசுவாசமா இருந்தாலும் அவங்க தான் சொல்லணும். அவங்க டாக்ஸே கட்ட மாட்டாங்க, டாக்ஸ் கட்டுனாலும் அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாட்டு ஜனங்க வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய அவமானம் சார் அது. எவ்வளவு பெரிய அவமானம் சார் அது. அவங்க அழகா இருக்கிறாங்க, அவங்க நல்லா நடிக்கிறாங்க, எனக்கு கூட சந்தேகம் கிடையாது, நல்லா நடிக்கிறாங்க. ஒரு வார்த்தை நான் எழுதியிருந்தேன், எனக்கு கூட நடிகை லட்சுமியோட நடிப்பு பிடிக்கும் சார், அபாரமான ஒரு நடிகை. ஆனா இந்த நாட்டு ஜனங்களுக்கு கேப்டன் லட்சுமி தெரியல சார், நடிகை லட்சுமி தெரியுது சார். கேப்டன் லட்சுமி எத்தனை பேருக்கு தெரியும்? யார் கேப்டன் லட்சுமி? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட போய் ஜான்சி ராணி படைக்கு தலைமை தாங்கி மரணத்தை பத்தி கவலைப்படாம இந்த தேசத்துக்கு போராடிய பெண் படை தலைவி கேப்டன் லட்சுமி. தெரியல சார். நான் லேடிஸ் காலேஜ்ல கேட்கிறேன், கேப்டன் லட்சுமி தெரியும், கை தூக்குங்க. இல்ல. உனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப எப்படி சார் இந்த நாடு வல்லரசு ஆகும்? எப்படி இந்த நாடு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? யாரை தெரிஞ்சுக்கணுமோ தெரியல, யாரை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? உங்களை பத்தி விவரமா தெரியுது. நான் சொன்னது இப்ப இமேஜினேஷன் இல்ல, நடந்த சம்பவம். ஒய்ஃப் ஹஸ்பண்ட கேக்குறா, இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க. இந்த எக்ஸாம் எல்லாரும் எழுதணும். இது திடீர்னு கேள்வி வரும் வீட்டுல, இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க. இவன் ஒரு அசமஞ்சம்,
இன்னைக்கு என்ன ஆடி கிருத்திகையா, வரலட்சுமி விரதமா, இல்லாட்டி என்ன? உங்களை திருத்தவே முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, காஃபி போட்டு வரேன். உனக்கு டெஸ்ட்டுக்கு டைம். இவன் திரும்பி இப்படி வச்சு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு கேலண்டர் எடுத்து பார்க்கலாம், அதை எடுத்து பார்க்கலாம். பொண்ணு காஃபி போட்டா சார், காஃபி போட்டு. நான் சொல்றது எக்ஸாஜரேஷன் கிடையாது, நிஜமா நடந்த சம்பவம். நான் அவங்க பேர் சொன்னா நாகரிகம் இல்லைன்னு அந்த தம்பதிங்க பேர் சொல்லல. காஃபி பொண்ணாந்து கொடுத்துட்டு புருஷனை கேட்கிறா, இன்னைக்கு என்ன நாள் கண்டுபிடிச்சிங்களா? சொன்னா அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரி. அது அவன் கொண்டாடி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். எனக்கு புரியல, நம்ம இந்திய பிள்ளைகளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க. எவனோட வெட்டிங் அனிவர்சரி பத்தி நீ எது கவலைப்படுற? காலங்கத்தால ஏன் உட்காந்து நீ என்ன நாள் சொல்லுங்கன்னு கேட்டு இன்னைக்கு அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரினா இந்த நாடு எப்படி சார் வல்லரசு ஆகும்? புரியல எனக்கு. நான் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறேன், என்ன நியாயம் இது? அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, யார் இந்த தேசத்துக்காக வாழ்றாங்க, யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், எல்லாமே போச்சு. ஏன் நீ நானையும் கண்டுபிடிக்கல, நிஜத்தையும் கண்டுபிடிக்கல. நீன்னு யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிற ஒழிய உன்னுடைய நானும் தெரியல, நிஜமும் தெரியல. அதை நோக்கி பயணம் பண்ணு. சரி, நான் ஒரு 2-3 சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்ம பிள்ளைகளுடைய குணத்தை பாருங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கணுங்கிறதுல they are very much interested. அந்த குல்லா, அந்த ஷர்ட், இந்த போட்டாப்லையும் போடாத மாதிரியும் தெரியுற ஒரு பேண்ட். சில பேர் பேண்ட் போட்டோம்னா நமக்கு பயமா இருக்கு, இது நிக்குமா நிக்காதா, ஏதாவது விபரீதமா ஆயிடுமோ அப்படின்னு நாம கண்ண மூடிக்கிட்டே போக வேண்டியிருக்கு. இது அவங்க சௌகரியம், நம்ம பிள்ளைங்க அவங்க சௌகரியம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணிட்டான் வேணான்னு சொல்லல. ஆனா என்ன தெரியுமா, அந்த ஷூனா அந்த ஷூ பிராண்டட் ஐட்டம் இருக்கணும். அப்புறம் அந்த பெல்ட் அதே பிராண்ட்ல இருக்கணும். அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், குவாலிட்டியா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா பிராண்டடா ட்ரெஸ் பண்ணுங்கிறது நல்ல விஷயம் இல்லை. there is a difference. There is a difference between quality and brand. தெரியல நமக்கு. கண்ணதாசன் ஒரு காலேஜ் விழாவுக்கு போனார். காலேஜ் விழாவில் கவியரங்கம், ஒரு பையன் கவிதை படிக்கிறான். யாருமே கேட்க மாட்டேங்கிறான். அந்த பையன் கவிதை படிக்கிறான், எல்லாரும் கை தட்டி உட்காந்து வைக்கிறான். அவன் காலேஜ் பையன் கேட்க மாட்டேங்கிறான், எல்லாரும் கை தட்டி உட்காந்து வைக்கிறான். கண்ணதாசனா நீ பாடு நீ பாடு நீ பாடு அப்படிங்கிறாங்க. கடைசியில் அந்த பையன் பாடம் உள்ள உட்காந்துட்டான். அப்புறம் கண்ணதாசன் மேடைக்கு வந்தாரு, ஒரு கவிதை படிச்சாரு, எல்லாரும் கை தட்டினா. கண்ணதாசன் சிரிச்சாரு, இது ஏன் கவிதை இல்லடா, அந்த பையன் படிச்ச கவிதை தான். உங்களுக்கு உங்க காலேஜ் பையன் அருமையே தெரியலையடா, அது கவிதை நல்லா இருக்கே, நான் இப்ப வாங்கி படிச்சேன், எவ்வளவு அருமையான கவிதை. இப்படி முதல்ல தரத்தை மதிக்க கத்துக்கங்கடா, நபரை கொண்டாடாதீங்க. நான் அதான் திருப்பி சொல்ல, நபரை கொண்டாடாத, அது உள்ள இருக்கிற வஸ்துவை கொண்டாடு, கண்டென்ட்டை கொண்டாடு. எப்பவுமே நேம் ஃபேம் அதை பார்த்து போகாது. பிராண்ட் முக்கியம் இல்லை, அந்த பொருள் குவாலிட்டியா இல்லையான்னு பார்த்து வாங்க. அந்த பொருளோட குவாலிட்டியை அசஸ் பண்ணு, ஏத்துக்கோ. பிராண்ட் பெரிய விஷயமே இல்லை. நீ பிராண்டடா போனேன்னா 10,000 ரூபாய் ஆகும், 15,000 ரூபாய் ஆகும். குவாலிட்டியா தேடினா 2,000 ரூபாயில முடியும். சரி, பசங்க சொல்லலாம் நாங்க போட்டா என்ன, ஏய் நான் உரிமையில பேசுறேன். உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான், நாளைக்கு உனக்கு பணம் வரும்போது உன் காசுல என்ன வேணா வாங்கிக்கடா. ஆனா உங்க அப்பனை கஷ்டப்படுத்தி பிராண்ட் வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணாதரா, அதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கிறது எத்தனை பிள்ளைக்கு தெரியுது? தெரியலையே. அப்பாவுடைய கஷ்டம் தெரியணும் பையன், பெண் குழந்தைகளுக்கு தெரியணும். ஒரு ப்ரோக்ராம் நடந்தது இந்த நீயா நானால. ஒரு பொண்ணை கேக்குறான், உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்? ஹெலிகாப்டர்ல இறங்கணும். ஹெலிகாப்டர்ல உனக்கு அதுக்கு என்ன யோகியதை இருக்கு? நீ உன் காசுல ஹெலிகாப்டர்ல போகணும்னு நினைச்சா தப்பு கிடையாது. நாளைக்கு நீ வளர்ந்து பெரிய ஆளாகி நீ உன் செலவுல போனா ஒன்னும் கொஸ்டினே கிடையாது. நீ லைஃபை என்ஜாய் பண்ண நாங்க யாரும் கேட்க போறதே இல்லை. உங்க அப்பன் செலவுல நீ என்ன கொண்டாடுறது? தப்பு நடந்து போச்சு சார்.
இன்னைக்கு பாருங்க, ஆடம்பரமான திருமணங்கள் நம்ம நடத்துறதுனால இயல்பா நடக்க வேண்டிய பல திருமணங்கள் நடக்கல சார். எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இத பெருசா பண்ண முடியாது, நம்மளால செலவு பண்ண முடியாதுன்னு, செலவு பண்ண முடியலன்னு பெண்கள் திருமணம் தள்ளி போய் முதிர்கன்னி ஆகி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? திருமணத்துக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? சிம்பிளா பண்ணிட்டு நம்ம போக முடியாத திருமணம். சில பேர் வீட்டு திருமணத்துல சார் பரிமாறுறது, அவன் எதை பரிமாறுறான் தெரியுங்களா? அன்பை பரிமாறுவதில்லை, அவர்கள் ஆணவத்தை பரிமாறுகிறார். எவ்வளவு போட்டிருக்க மத்தியா? 32 ஐட்டம் எல்லாத்தையும் அள்ளி குப்பத்தோட்டுல போட போறான். கொடுமை. இதுக்கு 32 ஐட்டம். ஒரு 4 ஐட்டம் பரிமாறி இன்னொரு 4 ஐட்டம் தனியா வேணுங்கிறவங்க. சார் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், தயவு செய்து கல்யாணத்துல ஸ்வீட் இலையில பரிமாறாதீங்க, ஸ்வீட்டை தனியா வைங்க, இலையில பரிமாறாதீங்க. 60% பேர் சர்க்கரையில கஷ்டப்படுறான். நீங்க போட்டுட்டீங்கன்னு பொய் சொல்லிட்டு திங்கிறான். அதை தனியா வைங்க. எவனுக்கெல்லாம் தின்னுட்டு அவஸ்தைப்படலான்னு தோணுது அவன் போய் திங்கிட்டான். இலையிலேயே ஸ்வீட்டா பரிமாறாதீங்க. மினிமம் பரிமாறுங்க, இலையில தேவையானத பரிமாறுங்க. எக்ஸ்ட்ரா எல்லாம் வெளியே வைங்க. வேணும்னா அங்க போய் தின்ட்டு வரான், இல்லாட்டி திங்காம போறான். நமக்கு ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு, இப்படிலாம் பண்ணா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்படிலாம் பண்ணா நம்மளை யாரும், அவன் மதிக்காட்டி போறான். இவன் மதிச்சு நமக்கு என்ன போகுது? எங்க வீட்டு கல்யாணத்துல நான் ஒரு அழும்பு பண்ணேன். இந்த போட்டோ எடுக்கிறேன்னு சார் பொண்ணு மாப்பிள்ளை நிறுத்தி ஒவ்வொருத்தரா வந்து ஒட்டடை குச்சி மாதிரி ஸ்ட்ரைட்டா நின்று, ஏன் சார் இதுவே மூவ் பண்ற கேமரா, அதுல என்ன குச்சி மாதிரி நின்றுகிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறது? போன கை குலுக்குறோமா அப்படியே ஒரு படத்தை எடுக்க வேண்டியது, அப்படியே இறங்கி அப்படியே போக வேண்டியதுதான். ஏன்னா அந்த மூவ்மெண்டோட எடுக்கிறதுக்கு தான் இந்த கேமராவே வந்தது. இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் வரிசையா நில்லுங்கன்னா, எல்லாம் என்னமோ கொலை குத்தத்துல நிக்கிற மாதிரி வரிசையா நின்று எல்லாம். அப்புறம் இது முடிஞ்சு அப்புறம் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து அப்புறம் போய் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியோ எடுத்துக்குவாங்க. நான் சொன்னேன் 50 பேர் ஒன்னா போங்க, 20 பேர் ஒன்னா போங்க. இல்ல எங்க ஃபேமிலி எல்லாமே நம்ம ஃபேமிலி தான் போங்க. என்ன நம்ம யோசிக்கணும். ஒரு திருமணத்துல போய் வாழ்த்துறதுக்காக ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ண முடியுமா? 4 மணி நேரம் பிரீஷியஸ் இல்லையா? வர்றவங்க எல்லாம் நிக்க வச்சு வரிசையா நிக்க. ஏன் சார் நான் ரேஷன்ல போனா கியூ நிக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு கவர் கொடுக்கறது கூட நான் போய் கியூல நிக்கணுமா? எனக்கு தலையெழுத்த எனக்கு. அதுக்கு ஒரு கியூ நின்று வரிசையா போய் எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். நிறைவா ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அச்சம் விடு உச்சம் தொடு. லைஃப்ல மேல அச்சம் விடு உச்சம் தொடு. ஹிட்லரை பாக்குறதுக்கு நேதாஜி போறாரு. ஹிட்லர்னா உலகமே பயப்படும். ஹிட்லரை பாக்குறதுக்கு நேதாஜி போறார். ஹிட்லர் கை கொலிக்கிட்டு உட்காருங்க அப்படின்னார். 1 minute. நேதாஜி 1 minute. என்ன, நீங்க இந்தியாவை பத்தி தவறா தெரிஞ்சு உங்க புஸ்தகத்துல தவறா ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க திருத்திக்கணும். அதாவது சுதந்திரத்துக்கு இந்தியா லாய்க்கு இல்லைன்னு கமெண்ட் அடிச்சிருக்கிறார். அப்படி நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க இந்தியா பத்தி தப்பா சொல்லிருக்கீங்க, அதை திருத்திக்கங்க. ஹிட்லரை நேருக்கு நேரா எதிர்த்து பேசிட்டு அப்புறம் உட்கார்ந்தாரு நேதாஜி. இப்படி ஒரு லீடரை பார்க்க முடியுமா? ஊரே ஹிட்லருக்கு பயப்படுறான், நீ எழுந்தது தப்புட சொல்றதுக்கு தைரியம் வேணுமா இல்லையா? அப்ப எப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணுல தோன்றி மறைஞ்சிருக்கிறாங்க. அச்சம் விடு உச்சம் தொடு. உதவு தம்பி உதவு. இன்னொரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு, நிறைய பேருக்கு உதவி செய்யப்பா. தியாகங்களை மறப்பது துரோகம். நம்முடைய பெரியவங்க யார் யார் தியாகம் பண்ணாங்களோ அவங்கள ஒருபோதும் மறக்க கூடாது. இங்க பெண்கள் கல்லூரியில இருந்து வந்திருந்தா சொல்றேன், அவங்க எல்லாம் நீங்க யார நினைச்சு பார்க்கணும்? முத்துலட்சுமி ரெட்டியை நினைச்சு பார்க்கணும், குந்தவி பிராட்டியார நினைச்சு பார்க்கணும், காரைக்கால் அம்மையார நினைச்சு பார்க்கணும். ஏன் தெரியுங்களா? ஞானசம்பந்தரும் சுந்தரரும் பாடுறதுக்கு முன்னாடியே பாடல் வகையை தமிழுக்கு கொடுத்தவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார்னா ஏதோ கோயில உட்கார்ந்து இருக்கிற ஒரு கேள்வின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த அம்மா இலக்கிய துறையின் முன்னோடி. தமிழ் பாடல் வகையில ஒரு இலக்கிய துறையின் முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். ராஜராஜன் சகோதரி குந்தவி பிராட்டியார் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரிஞ்ச பொம்பளை. பெண்களை அரசு நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தா அதிகாரிச்சி அப்படின்னு பேரு. பெண்கள் கவர்மெண்ட்ல போஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்றா. தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கட்டியதுக்கே காரணம் யாருன்னா குந்தவை.
இதெல்லாம் வரலாற்றுல கூர்ந்து படிச்சா தெரியும். பெண்கள் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கிறாங்க. அவங்களாம் நமக்கு பெருசா தெரியலையே. கேப்டன் லட்சுமி, குந்தவை பிராட்டி, முத்துலட்சுமி ரெட்டி, இது மாதிரி ருக்மணியாருண்ட இவங்கெல்லாம் ஒரு ஜாதி தான் ஆட முடியும்னு சொன்னதெல்லாம் மறியவே இல்லை. கலை எல்லாருக்கும் பொதுவானது. எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இவங்களெல்லாம் பெண்கள் நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி இளைஞர்கள் நிறைய ஆடல், பாடல், விளையாடல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐன்ஸ்டீனை கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு பெரிய தியரி, ரிலேட்டிவிட்டி தியரி கண்டுபிடிச்சீங்க, அட்டாமிக் அந்த ஈக்குவேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சீங்க, அப்ப இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? என் அறிவு, என் படிப்பு, என் திறமை, அப்படி யோசிச்சுட்டு ஐன்ஸ்டீன் சொன்னார், நான் வயலின் வாசிக்கிறது காரணமா இருக்கும். வயலினுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, வயலின்ல கிரியேட்டிவிட்டியும் இருக்கணும், டீமுக்கு கட்டுப்படுற உணர்வும் இருக்கணும். எனக்கு கிரியேட்டிவிட்டியும் வேணும், ஆனா நான் மரபுக்கு கட்டுப்பட வேண்டிய விஷயமும் வேணும். இந்த ரெண்டு குவாலிட்டியை எங்குள்ள வயலின் விதைச்சிருக்கலாம். ஒருவேளை நான் வயலின் வாசிச்சதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கலாம் யோசிக்கணும். அப்துல் கலாம் ஒரு கவலை வந்தா வீணை வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க பிள்ளைங்களுக்கு தெரியணும், நாமளா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பழகணும். இளம் பிள்ளைகள் கிரிக்கெட் மேட்ச்னா கூட சார், நான் பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், நீ கிரிக்கெட்டா இருந்தா கூட மட்டையை தூக்கிட்டு போய் ஆடு, நகத்தை கடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காது. விளையாட்டில் கூட பார்வையாளனாக இராதே, பங்கேற்பவனாக இரு. அது உனக்கும் நல்லது, உன் உடலுக்கும் நல்லது. பங்கேற்பவனாக இரு. உடல் உழைப்புக்கு மரியாதை கொடு. இந்த நாடு எப்பேற்பட்ட நாடு சார். நீங்க நினைக்கிறீங்க ராமர், கிருஷ்ணர், பலராமர், பரசுராமர் இதெல்லாம் ரிலிஜன்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சுங்கிறது பல பேருக்கு ஹிஸ்டரி தெரியாது. அத ஒரு சூட்சம் இருக்கு, கவனிச்சிங்களா? யாரு ராமர்? வில்லு வச்சிருந்தவர். யாரு கிருஷ்ணர்? மாடு மேய்க்கிற குச்சி வச்சிருந்தவர். யாரு பரசுராமர்? யாரு பலராமர்? கலப்ப வச்சிருந்தவர், உலக்க வச்சிருந்தவர். ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க? இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள ஏன் கொண்டாந்து வச்சாங்க? இந்த உலகத்தில் பூசிக்கத்தக்கவன் மேல் வர்ணத்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைக்கும் வர்க்கம் வணங்கத்தக்கது என்ற ரெவல்யூஷனுடைய சீக்ரெட் அதுக்குள்ள இருக்கு சார். மாடு மேய்க்கிறவன் கடவுள்டா, கலப்பைய வச்சு உழறவன் கடவுள்டா, இந்த உலகத்துல குச்சி வச்சு மாட்டை ஓட்டுறவன் கடவுள்டா, ஏர் உழறவன் கடவுள்டா அப்படின்னு பரசுராமர் கோடாரி வச்சிருந்தாருன்னா, ஏன் மரத்தை வெட்டுறது, மரம் வெட்டுகிற கருவி வச்சிருந்தவன கடவுளாக்கி பார்த்தாங்க. என்ன நடந்ததுன்னு பல பேருக்கு தெரியல சார். அதுல எல்லாம் ரிலிஜன் சொன்னா பூசிக்கத்தக்க நிலையில கடவுளை வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தூக்கி எறிஞ்சா உழைக்கும் வர்க்கம் வணங்கத்தக்கதுங்கிற விதை போட்டது இந்த வழிபாட்டில் இருக்கிற சீக்கிரட் கவனிக்கலையே. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். உடல் உழைப்புக்கு மரியாதை கொடுப்பதற்கும் அவர்கள் பழக வேண்டும். தன் வாழ்க்கையை திட்டமிட வேண்டும். ஒத்தி போடக்கூடாது. நிறைவா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கவனின்னு சொன்ன பாரு. அது வேணும்னா நீ விழிப்படைந்தால் மட்டுமே உன்னால் கவனிக்க முடியும். இந்த நாடு தூங்குது. இன்னைக்கு பல பேர் காலையில கண்ணை திறந்துடுறான், அப்புறம் தூங்கிடுறான். எல்லா விஷயத்திலும் தூங்குறான். இது நல்லதா கெட்டதா, இது அவசியமா அவசியம் இல்லையா, இப்ப இது தேவையா தேவையில்லையா, இவன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியலையே. நம்ம தூங்குறோம், அறியாமையில் தூங்குகிறோம். சமூகம் விழிப்படைய வேண்டும். அவங்க விழிப்படைவதற்கான ஒரு மாற்றம் அவர்களுக்குள். புத்தர் சொன்னார்ல, என்ன அப்ப தீபோ பவ, உனக்கு நீயே ஒளியாக இரு. விவேகானந்தர் சொன்னார், அரைஸ், அது எந்திரி எந்திரி, உத்திஷ்ட உத்திஷ்ட, எந்திரி எந்திரி அப்படி. இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன RSS கேட்க கூடாது. நல்ல வார்த்தையை சொல்ல முடியல சார். நல்ல வார்த்தை யாரும் ராயல்டி கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் தேசத்துல இருக்கிற பொதுவான வார்த்தை. எனக்கு எந்த இயக்கத்தோடையும் தொடர்பு கிடையாது. எந்த இயக்கத்துக்குள்ளயும் என்ன அடக்கவும் முடியாது. இதெல்லாம் பல பேர் புரிஞ்சுக்கல. நமக்கு ஒரு பிராண்ட் குத்தி, அது இவரா இருப்பாரா அவரா இருப்பாரா அப்படி இருப்பாரா எப்படி இருப்பா. மன்னிச்சுக்கங்க, உள்நோக்கம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கவே மாட்டானா? உள்நோக்கம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கவே மாட்டானா? வெறுமனையே நாட்டு நலன் மேல அக்கறையோட, சமூகத்து மேல ஒரு அன்போட எவனுமே பிறக்க மாட்டானா? பிறந்தா டிஎம்கேவா பிறப்பான், ஏடிஎம்கேவா பிறப்பான், கம்யூனிஸ்டா பிறப்பான், இல்லாட்டி பிஜேபியா பிறப்பானா? அவசியம் இல்லையே. இதெல்லாம் கடந்த மனுஷனால வாழ முடியும். எல்லாத்தையும் சுதந்திரமா திங்க் பண்றதுக்கு நாம பழகணும். யாருடைய தவறையும் தவறுன்னு சொல்லணும் சார், யாருடைய சரியையும் சரின்னு சொல்லணும் சார். நாம அப்படி கிடையாது. நமக்கு வேண்டியவன் மட்டும் தப்பே கிடையாது, நமக்கு வேண்டாதவன் மட்டும் எல்லாமே தப்பு. இந்த ஆட்டிடியூட் மாறணும்.
வேண்டியவன் வேண்டாதவங்கிற நபர் முக்கியம் இல்ல, அடையாளம் முக்கியம் இல்ல, அந்த கருத்து தான் முக்கியம். அந்த கருத்து கரெக்ட், அந்த கருத்து தவறு, அப்படி ஒரு முறை வரும். இந்த அவேர்னஸ் அப்படிங்கறது தான் என்னுடைய அல்டிமேட்டான அந்த 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 தாக்கம். ஓஷோ 700 புத்தகத்து மேல வந்திருக்கு. கடைசியா அவரை கேட்கிறாங்க, நீ என்னதான் சொல்ல முடிய? ஒரே வார்த்தை, என்ன? அவேக்கனிங், விழிப்படைதல். இதத்தான் நான் வளைச்சு 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 பேசியிருக்கிறேன். 700 புத்தகமா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க, நான் வளைச்சு வளைச்சு பேசினதெல்லாம் ஒன்னேதான், என்ன? விழிப்படைதல். இந்த விழிப்படைதல் வந்தா மட்டும்தான் நான் யார் என்ற நிஜத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே நீ என்று பிறரை வேடிக்கை பார்ப்பதை நிறுத்து, நான் என்பதை கவனிக்க தொடங்கு. எது நிஜம் என்று வெளிப்படை. நன்றி, வணக்கம்.